Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து for each loop யூஸ் பண்ணி நம்ம வந்து sheet names வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். நம்ம previous வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க for loop யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த sheet names வந்து மெசேஜ் பாக்ஸ்ல வந்து ஒன் பை ஒன்னா டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க for each next loop யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த sheet name வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். சேம் வந்து similar to for loop மாதிரி தான் இந்த for each வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இது வந்து எப்படினாக்க collection of object தான் நம்ம வந்து இங்க at a time வந்து நம்ம for each ல யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம். இப்போ collection of objectsனா என்னன்னு அப்படினாக்க இது வந்து ஒரு work book இருக்கு. இந்த work book ஒரு ஆப்ஜெக்ட். இந்த work bookக்குள்ள மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஷீட்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் செல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். இது எல்லாமே at a time வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம வந்து ஷீட் நேம்ஸ் வந்து இப்ப கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ Alt F11 கொடுத்து என்னோட Visual Basic அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடியூல் இன்சர்ட் பண்ணிருக்கேன். என்னோட மாடியூல் நேமுக்கு வந்து ரீநேம் அசைன் பண்ணிருக்கேன். For each loop get sheet name சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் நேமும் வந்து அதுக்கு ரிலவெண்டா நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து dim sht என்னோட வேரியபிள் நேம் as worksheet data type இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள்ல for each sheets நம்ம அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? இப்போ அந்த வேரியபிள் நேம் இங்க அசைன் பண்ணிருக்கோம் for each ல in this workbook dot sheets னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போ இந்த this workbook அப்படின்றது எது அப்படினாக்க நம்ம எங்க கோட் ரிட்டர்ன் பண்ணிருக்கோமோ அந்த workbook தான் நம்ம வந்து this workbook னு சொல்றோம். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு workbookல வந்து ஷீட்ஸ் இருந்ததுனாக்க அந்த ஷீட்ஸோட நேமை டிஸ்ப்ளே பண்ணாது. this workbook னு நம்ம கொடுத்திருக்கிறதுனால எங்க நம்ம கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோமோ அந்த workbookோட ஷீட்ஸ் நேமை தான் நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும் மெசேஜ் பாக்ஸ்ல. இங்க பாத்தீங்கன்னா this workbook dot sheets னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ இந்த workbookல எத்தனை ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டோட நேம் எடுத்து வந்து நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ்ல வந்து என்னோட வேரியபிள் நேம் டாட் இங்க பாத்தீங்கன்னா நேம் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த வேரியபிள்ல வந்து என்னென்ன ஷீட் நேம் வந்து அசைன் ஆகுதோ அந்த நேம் மட்டும் நமக்கு இங்க மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். இங்க நெக்ஸ்ட் வந்து என்னோட லூப் வந்து கண்டினியூ ஆகணும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து நம்ம கண்டிஷன் மெட் ஆகிற வரைக்கும் நமக்கு ரொட்டேட் ஆகணும். ஸோ அந்த ரீசனுக்காக நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது சேம் லைக் ஃபார் லூப் மாதிரி தான் இது ரன் ஆகும். சிமிலர் டு ஃபார் லூப் தான். இப்போ பாருங்க F8 பிரஸ் பண்றேன். இப்போ ஃபார் ஈச் இருக்கு இல்லைங்களா? திஸ் workbook டாட் ஷீட். இப்போ மெசேஜ் பாக்ஸ் இருக்கு. இப்போ ஒன்ஸ் கிராஸ் ஆன உடனே எனக்கு இங்க டோட்டலா 8 ஷீட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னைன்னு இருக்கு. ஸோ அகைன் F8 கொடுக்குறேன். எனக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல இருந்து அகைன் மெசேஜ் பாக்ஸ் வந்து பேக் போகுது. என்னோட கோடு F8 கொடுக்குறேன். ட்ரிச்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. அகைன் வந்து பேக் போகுது. இங்க பாத்தீங்கன்னா ஓகே பண்றேன். மதுரைன்னு வருது. அகைன் F8 பிரஸ் பண்றேன். என்னோட லூப் வந்து ரொட்டேட் ஆகுது. அப் டு நமக்கு என்னென்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட் நேம் எண்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு அந்த ஷீட் நேம் எடுத்து வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருக்கும் அந்த லூப். ஓகேங்களா? ஃபார் ஈச் லூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த லூப் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ன்றதான் ஃபைனல் நேம் இந்த ஷீட்ல. இந்த ஒர்க் புக்ல இந்த திஸ் ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ன்றதுதான் வந்து ஃபைனல் நேம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லூப் வந்து நெக்ஸ்ட்டுக்கு அடுத்து என் சப் ஆயிருது, எக்ஸிட் ஆயிருது லூப்ல இருந்து. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஷீட் நேம்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணிருப்போம். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? செல்ஸா இருக்கட்டும், திஸ் ஒர்க் புக், இது எல்லாமே வந்து நமக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.